ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பவானி ஆறு துவைக்கிறதுக்காக வந்தேங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி சடோனு கரண்ட்டு கட்டு, அதனால் ஒர்க்கு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் பவானி ஆறு அதுக்கு வந்த நண்பர்களே, சரி அப்படியே துவைச்சிட்டு போகலாம். தண்ணி எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்க. வருடம் முழுதும் இந்த மாதிரி தான் தண்ணி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட நிற்காது. வருஷத்துக்கு 12 மாதமும் இதே மாதிரி தான் தண்ணி போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இதுதாங்க பவானி ஆறு. அடிக்கடி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் இங்கே கண்டிப்பாக ஆற்றுக்கு வந்தால் வீடியோ எடுத்து ஷார்ட் வீடியோ லென்த் வீடியோ லைவு இதெல்லாம் போட்டு விடுவேன். அப்புறம் அந்த பக்கம் தோப்புங்க, அந்த தோப்புகளில் அனுமதி கேட்டிருக்குறோம். பாக்கு தோப்பில் அனுமதி கேட்டிருக்குறோம். அவர் நீங்கள் எப்போ வேணால் ஷார்ட்டிங்கு எடுத்துக்கலாம், ஷார்ட் வீடியோ ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. இதுதான் ஆகாய தாமரை. இது அப்படியே ஃபுல்லாக வருங்க. அப்படியே தள்ளி விட்டால் அதே போயிருக்கு. இதில் பாம்பல் இருக்குங்க. இதுதான் ஆகாயத்தாறு. பார்த்தீங்களா, தள்ளி விட்டால் அது போட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே மிதந்துட்டு தள்ளி விட்டால் போயிடும், தண்ணியிலே போயிடும். அவ்வளோதான், அது அப்படியே போயிட்டே இருக்கு. சோழி முடிஞ்சது. அப்படியே தண்ணி தள்ளி விட்டோம்னா பார்த்தீங்களா, அப்படியே அது கிளம்பிடும். அப்படியே இதாச்சு. ஆகாயத்தாமரை அப்படி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக இருக்குது. அப்படியே தண்ணியிலேருந்து பிடிங்கிட்டு அந்த பக்கம் போயிடுது. ஆமாம், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இதுக்கு வந்துட்டோமா. பாரு, அந்த தோப்பில் தான் பாக்கு தோப்பில் எடுக்கலாம். வீட்டில் கோழியெல்லாம் அதிகமாக இருக்காம்மா. நீங்கள் எடுத்து போடுங்க, தாராளமாக எடுத்து போடுங்க. கோழியெல்லாம் சேல்ஸுக்கெல்லாம் இருக்குது, நாட்டுக்கோழியும் இருக்குது. நீங்கள் அதையும் வாங்கிட்டு போய் யூடியூப்பில் போடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்புறம் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. நீ எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு. கூடிய விரைவில் போய் அங்கேயும் எடுக்கணும். இப்போ ஒர்க்கின் காலத்தினால இப்போ இன்றைக்கி சடோன் காலத்தினால ஆற்றுக்கு வந்துட்டோம். சரி, கொஞ்சம் துணியெல்லாம் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால் ஆற்றுக்கு வந்துட்டோம். இதுதாங்க நம்ம பவானி ஆறு, பவானி சாகர் ஆறுங்க. காவிரி ஆறுமே பவானி சாகர் ஆறு சங்கமிக்கிற இடம் தான் கூடுதுறை, பவானி கூடுதுறை. அங்கே தான் சங்கமேஸ்வரர், அங்கேயும் நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ நாங்கள் யூடியூப்லாம் அப்போ இல்லை. என்ன இப்போ யூடியூப்பில் இருக்கோம்னா வெளியே அதிகமாக சுற்று வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. தொழிலே தான் பாட்டுக்கிறோம். நிறைய பேர் நினச்சிட்டாங்க, அதாவது தொழில் இல்லை ஆட்டுக்குறவங்களுக்கு யூடியூப் தான் நட்டுக்குதுன்னு. யூடியூப்பு வந்ததுலேருந்து நம்ம தொழிலே கவனம் செலுத்துறதுக்கு அதிகமாக போச்சு. யூடியூப்பில் கவனம் செலுத்துறதுக்கு அப்பப்போ ஷார்ட் வீடியோ, இந்த வண்டியில் போகும்போது லைவு வீடியோ அந்த மாதிரி தான் போடுறேன். யூடியூப் வந்த கடைசியில் வெளியூர், அப்போலாம் வெளியே நல்லா சுற்றுவோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் போனதில்லை, ஊட்டி பக்கம் போவேன். அப்புறம் கோயம்புத்தூர் லைனு, திருச்சி லைனு, அந்த மாதிரிலாம் வெளியூருக்கெல்லாம் அதிகமாக சுற்றுவோம். நல்லா எடுத்துட்டோம்னா வெளியூருக்கு இந்த சைடு எடுத்தால் வெள்ளிங்கிரி மலை, அப்புறம் அந்த பக்கம் எடுத்துகிட்டா பழனி, அப்புறம் இந்த பக்கம் எடுத்துகிட்டா பாரியூர், நிறையா சுற்றுவோம். நிறையா பக்கம் சுற்றிட்டு இருப்போம். இப்போ யூடியூப் வந்ததுலேருந்து அந்த பக்கமாக பாரியூர் லைனாலும் போயிட்டோம்னா, மங்களாப்புதூர் பாரியூர் லைனாலும் போயிட்டோம்னா சூப்பராக பிளேஸுங்க, நல்லா பார்த்து எடுக்கலாம். செம்மையாகவே இருக்குது அந்த பக்கத்தில் பிளேஸுக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். கோபி லைனாலும் போயிட்டோம்னா சரியான ஷூட்டிங் ஸ்பாட்டு தான், ஷூட்டிங் ஏரியா தான், நல்லாவே இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் பார்க்கலாம். தை பண்டிகைக்குள்ளே அந்த பாக்கு தோப்பில் போய் ஏதோ வீடியோ எடுத்து ஷார்ட் வீடியோ எடுத்து அழகாக அட்டகாசமாக கோழி பண்ணையும் உள்ளே இருக்காம்மா, நாட்டுக்கோழியெல்லாம் இருக்காம்மா. நீங்கள் அதையும் எடுத்து வீடியோவில் போடுங்க, சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். சரிங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். சரி, நீங்கள் சடம்னாலும் துவைக்க வந்துட்டோம். பாருங்கள், இது ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு சாமியெல்லாம் வருங்க. அப்போ இந்த ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஆறு நிறையா க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் க்ளீன் பண்ணிடுவாங்க. பக்லைன் விட்டு இந்த மாதிரி சூப்பராக ஆற்று சூப்பராக க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே க்ளீன் பண்ணிடுவாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. பாருங்கள், பாலம் நான் கொஞ்சம் தூரம் நம்ம கடை இங்கே தான். பாலத்தில் லோடு வண்டிக்கு அதில் தான் நான் வாக்கிங் அதிகமாக போவேன். வாக்கிங் போகும்போது நைட்டு இரவு 9 மணிக்கு போவேன், காலையில் 8-7 மணிக்கு போவேன். அப்போது உங்களுக்கு லைவ் ஒன்று போடுறேன், இல்லைன்னா வீடியோ போடுற பாருங்கள்.
பாலம் ரொம்ப பெரிய பாலங்க. நம்ம ஊருக்கு பக்கத்து அந்த கிராமத்து நான் இருக்கிற கடைக்குமே என்னோடய ஊருக்கும் இணைக்குது. ரொம்ப பல மக்கள் வந்து பயன்படுறாங்க இந்த பாலத்தினால. அதில் நாங்கள் ஒரு ஆள். அவ்வளோதான். வந்து கொஞ்சம் துணி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் அடித்து துவைச்சிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம R15 நின்றுச்சு பார்த்தீங்களா? பாலத்தில் வண்டி போயிட்டுருக்கு. ஆனால் குறிப்பிட்ட டைம் நிறையாவே போகுது. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.